எந்த மொழியை இணைப்பு மொழியாக அல்லது அலுவல் மொழியாக வைக்க வேண்டும் என்று தமிழ் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மிகச்சிறப்பு வாய்ந்த மொழி தமிழ் மொழி. 1965 மொழி போராட்டம் ஏற்பட்ட பொழுது நமது பொள்ளாச்சியில் கிட்டத்தட்ட 300 பேருக்கும் மேல் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்கூட்டம் ஒரு மிக முக்கியமான பொதுக்கூட்டம். 25 இளம் வழக்கறிஞர்கள் சென்னையில் இறக்கும் வரை உண்ணாவிரதம் என்று கூறி ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள். இது இன்னும் சரியாக பொதுமக்களை சென்று சேரவில்லை. ஊடகங்கள் இதை கையெடுத்து மிக முக்கியமான ஒரு கடமையாக கருதி பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பணியை செய்ய வேண்டும். இந்த நாடு பல வகைப்பட்ட தேசிய இனங்கள் வாழ்கின்ற நாடு. ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் என்று ஒரு தனித்த மொழி உள்ளது. அந்த மொழியில்தான் அவர்கள் பேசி தங்களுக்குள் கருத்தை பரிமாற்றிக் கொள்கிறார்கள். அந்த வகையில் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அந்தந்த தேசிய இனங்களின் மொழியே அந்தந்த மாநிலங்களின் உயர் நீதிமன்றத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்பது மிக மிக நியாயமான கோரிக்கை. இதை இந்த நடுவண் அரசு ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறது. தொடக்கத்தில் மொழி போராட்டம் வந்த பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த பல்வகைப்பட்ட தேசிய இனங்கள் வாழ்கின்ற நாட்டில் இணைப்பு மொழியாக மற்ற தேசிய இனங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை ஆங்கிலம் மட்டுமே இணைப்பு மொழியாக இருக்கும் என்று உறுதிமொழி கொடுத்தார். அந்த உறுதிமொழியை காற்றில் பறக்க விட்டு இந்த குறிப்பாக இப்போது இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்தியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் திணித்து வருகிறது. நடுவண் அரசு கொண்டு வருகின்ற அனைத்து நலத்திட்டங்களும் இந்தியின் பெயராலேயே வருகின்றன. அது என்ன திட்டம் என்று நம்மால் புரிந்து கொள்ளவே மிகச் சிரமமாக இருக்கிறது. அதை தமிழ்படுத்தி தமிழில் கூட நம்ம வெளியிட முடியாத ஒரு சூழல். கேட்டால் நீங்கள் தமிழ்படுத்தி வெளியிட்டால் அதற்குண்டான சில மானிட்டரி பெனிஃபிட்ஸ், சில பண பலன்களை நீங்கள் இழப்பீர்கள் என்று சொல்லி மிரட்டுகிறது. தமிழ் தொன்மையான மொழி, மிக அருமையான மொழி. நாம் தமிழர்கள் என்று கூறுவதில் மிக பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அந்த காலத்தில் சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த மொழியை இணைப்பு மொழியாக அல்லது அலுவல் மொழியாக வைக்க வேண்டும் என்று ஒரு விவாதம் பாராளுமன்றத்தில் வருகிறது. அப்பொழுது கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் தமிழை மட்டுமே இணைப்பு மொழியாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் நான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்பே அம்மா என்று கூறியவன். அந்த வகையில் நேருவே அதை எதிர்பார்க்கவில்லை. சாஹிப், நீங்க உருது மொழியைத்தான் நீங்கள் இணைப்பு மொழியாக ஆக்க வேண்டும் என்று கூறுவீர்கள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் தமிழை ஆக்க சொல்லி கேட்கிறீர்களே, எந்த வகையில் நியாயம் என்று கேட்டதற்கு, நான் அல்லாஹ் என்று கூறுவதற்கு முன்பே அம்மா என்று கூறியவன். தமிழ் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மிகச்சிறப்பு வாய்ந்த மொழி தமிழ் மொழி. இந்த நாட்டினுடைய தேசிய பறவை மயில். ஆனால் அதிகப்படியாக உள்ள, அதற்கு நேரு சொல்கிறார், அதிகப்படியான மக்கள் பேசும் மொழி இந்தி தானே. அப்படி பார்க்கும் பொழுது இந்தியைத்தானே நாம இணைப்பு மொழியாக ஆக்க வேண்டும் என்று கூறியதற்கு, காகங்கள் கூட அதிகமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் ஏன் நீங்கள் காகங்களை தேசிய பறவையாக ஆக்காமல் மயிலை தேசிய பறவையாக ஆக்கி இருக்கிறீர்கள்? சிறப்பு கருதித்தானே. அந்த வகையில் சிறப்பான மொழி எது என்று பார்த்தால் தமிழ் தானே சிறப்பான மொழி, தொன்மையான மொழி, இலக்கிய வளங்கள் நிறைந்த மொழி, எல்லா வகையிலும் சிறப்பானது தமிழ் தானே. தமிழ் தானே இந்த நாட்டின் இணைப்பு மொழியாக அலுவல் மொழியாக ஆக்கியிருக்க வேண்டும் என்று கேட்டார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை உயர் நீதிமன்றத்தில் நம்மால் வழக்காடு மொழியாக ஆக்க முடியாத ஒரு சூழல். ஏன் என்று கேட்டால், இப்பொழுது இருக்கிற ஆங்கிலத்தில் வருகிற ஜட்மெண்ட் காப்பீஸ், நாங்களாமே டபுள் டிகிரி படிச்ச கிராஜுவேட்ஸ் எல்லாமே
அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் காப்பீஸ் படிச்சோம்னா என்னன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. இதுல இந்த உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக தமிழ் கொண்டு வந்தால் உண்மையான பயனாளிகள் யார் என்று கேட்டால் பொதுமக்கள் தான். குறிப்பாக கிராமப்புறத்தில் இருந்து வருகின்ற படிப்பறிவில்லாத ஏழை மக்கள் தான் இதனுடைய உண்மையான பயனாளிகள். சோ இந்த 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 போராட்டத்தில் மிக முக்கியமாக பங்கெடுக்க வேண்டியது பொதுமக்களே. பொதுமக்கள் பங்கெடுக்காத எந்த ஒரு போராட்டமும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எனவே ஊடகங்கள் இந்த செய்தியை பொதுமக்களுக்கு கடத்த வேண்டும். பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த அரசுகள் பொதுமக்களிடம் எழுச்சி ஏற்படாத வகையில் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்கின்றன. 1965 மொழி போராட்டம் ஏற்பட்ட பொழுது நமது பொள்ளாச்சியில் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல் இராணுவத்தால் சுடப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இந்த செய்தி வெளியுலகத்துக்கு தெரியாமலேயே இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது. இது போன்ற எத்தனையோ தியாகங்கள் தான் நாம் இங்கு தமிழின் உயர்வை நாம் மீட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் பொதுமக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சுற்றுமுள்ள பொதுமக்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும். மக்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும். இங்கே போராட்டத்துக்கு 28ஆம் தேதியிலிருந்து சென்னையில் உண்ணா நோன்பு மேற்கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர்களின் போராட்டம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு பொதுமக்கள் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.